Example 5.16 பார்க்க போறோம். Using appropriate interpolation formula, find the number of students whose weight is between 60 and 70 from the data given. So weight கொடுத்திருக்காங்க நமக்கு இந்த இடத்துல, அதே மாதிரி number of students கொடுத்திருக்காங்க. So நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா between 60 and 17 கொடுத்திருக்காங்க. So as usual இந்த மாதிரி class interval கொடுத்திருக்காங்க அப்படினால நம்ம எப்படி எடுப்போம்னா இந்த இடத்துல below 40, below 60, below 80, below 100, below 120 நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து லாஸ்ட் வந்து நமக்கு 120 வரைக்கும் கொடுத்திருக்காங்க weight. So அதனால நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். So இந்த இடத்துல weight வந்து நம்ம xனும் number of students yன்ற மாதிரி எடுத்துக்கிறோம். So first below 40 அப்படின்னா நமக்கு இங்க என்ன இருக்கு இந்த இடத்துல 250ங்கிறது இருக்கு. Then below 60 அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். 250யும் 120யும் ஆட் பண்ணணும். 370. Then below 80 அப்படின்னா 80யும் 80க்கு கம்மியா உள்ளது இந்த இடத்துல 100, 120, 250. இது மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 470. Then below 100. So 100னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்றோம் நமக்கு இந்த இடத்துல 540. Then below 120னா எல்லா நம்பர்ஸுமே இங்க ஆட் பண்றோம். So நமக்கு இந்த இடத்துல 590. So நமக்கு கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா between 60 and 70. So 60 and 70 அப்படின்னா இங்க தான் வரும் நமக்கு இந்த இடத்துல. So அது வந்து forward முன்னாடி வரனால forward interpolation formula தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். So இது வந்து below 40ங்கிறது நமக்கு இந்த இடத்துல x0 வேல்யூ, இது y0 வேல்யூ, நமக்கு இந்த 250ங்கிறது y0 வேல்யூ. So ஆர்டினரி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அந்த 370 ல இருந்து 250 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 120. Then 470 ல இருந்து 370 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 100. Then 540 ல இருந்து 470 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 70. Then 590 ல இருந்து 540 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 50. Then next delta square y கண்டுபிடிக்க போறோம். 100 ல இருந்து 120 சப்ட்ராக்ட் பண்ணா -20. Then 70 ல இருந்து 100 சப்ட்ராக்ட் பண்ணா -30. 50 ல இருந்து 70 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா -20. Then -30 ல இருந்து -20 வந்து சப்ட்ராக்ட் பண்ண போறோம். So minus இங்க என்ன இருந்த இடத்துல பிளஸ். So அப்ப -10ங்கிறது கிடைக்கும் நமக்கு. -20 ல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம் -30. So minus இங்க பிளஸ் ஆயிரும். அப்ப நமக்கு இந்த இடத்துல வெறுமனே 10ங்கிறது தான் கிடைக்கும் +10. So then 10 ல இருந்து -10 சப்ட்ராக்ட். So அப்ப minus பிளஸ் ஆயிரும். So அப்ப 10 + 10 இந்த இடத்துல 20. So அப்ப வேல்யூஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல எழுதினோம். ஃபார்வர்டுங்கிறதுனால இது டெல்டா y0, -20ங்கிறது டெல்டா ஸ்கொயர் y0, -10 டெல்டா கியூப் y0 and 20ங்கிறது டெல்டா பவர் 4 y0. ஸோ நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா அப்படின்னாலே நமக்கு அடுத்து என்ன கண்டுபிடிப்போம், என்னோட வேல்யூ கண்டுபிடிப்போம். என்னுக்கு ஃபார்முலா நமக்கு x - x0/h. ஸோ இதில் x வந்து நம்ம என்ன எடுக்கிறோங்கிறது பாருங்க. between 60 question between 60 and 17 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன இந்த இடத்துல அப்படின்னா பிலோ 60 வந்து நமக்கு இருக்கு இந்த இடத்துல. ஆனால் நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்ன எடுத்துக்க போறோம் இந்த இடத்துலனா 70ங்கிறத எடுக்க போறோம். ஸோ இப்போ x is equal to இங்க 70. ஸோ அப்போ என்னக்கு நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்போ 70 மைனஸ் x0 வேல்யூ நமக்கு இங்க பிலோ 14 இருக்கு. ஸோ அப்போ 40 டிவைட் பை h. ஸோ எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் பார்த்தாலும் எடுத்து 40, 60, 80, 100 எல்லாமே 20 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ h ஓட வேல்யூ நமக்கு இங்க 20. ஸோ 70 - 40 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல 30 டிவைட் பை 20. ஸோ இது வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா therefore என்னோட வேல்யூ இங்க 1.5. ஸோ என்னோட வேல்யூ இருக்கு. அதே மாதிரி நமக்கு மற்ற எல்லா வேல்யூஸுமே இருக்கு இந்த இடத்துல. y0, டெல்டா y0, டெல்டா ஸ்கொயர் y0, டெல்டா கியூப் y0, டெல்டா பவர் y0 எல்லா வேல்யூஸ் இருக்கு. அப்ளை பண்ணிடலாம். So is equal to first y0 value நமக்கு இங்க y0 250 plus என்னோட வேல்யூ நமக்கு வந்து 1.5 கிடைச்சிருக்கு. So 1.5 divided by 1 factorial 1 into delta y0. So delta y0 நமக்கு இங்க 120 plus n minus 1. So n க்கு பதிலா 1.5 into n minus 1 னா 1.5 minus 1. So divide by 2 factorial na 2 into 1. Delta square y0 வந்து நமக்கு இங்க என்ன இருக்கு -20. So sin ஓட கண்டிப்பாக எழுதணும் இந்த இடத்துல -20 plus அதுக்கு அடுத்து என்ன இருக்கு n minus 1 n minus 2. So அப்ப நம்ம இங்க அப்ளை பண்ணிடலாம் கீழே. So n க்கு பதிலா 1.5 n minus 1 னா 1.5 minus 1
n minus 2 அப்படின்னா 1.5 minus 2 divided by 3 factorial na 3 into 2 into 1 delta cube by naught. So delta cube by naught oda value நமக்கு இங்க என்ன இருக்கு minus 10 plus last term n minus 1 n minus 2 அதை apply பண்றோம். So இப்போ n க்கு பதிலா 1.5 n minus 1 na 1.5 minus 1 n minus 2 na 1.5 minus 2 then 1.5 minus 3 delta power 4 by naught. So last delta power 4 by naught நமக்கு value இங்க என்ன இருக்கு 20. So into 20 divided by 4 factorial now 4 into 3 into 2 into 1. So இப்போ நீங்க apply பண்ணிடலாம். First value நமக்கு அப்படியே தான் இருக்கும் இந்த இடத்துல 250 plus 1.5 யும் 120 multiply பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல 180 then bracket உள்ளதெல்லாம் complete பண்ணிடலாம். So 1.5 ல இருந்து 1 subtract பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 0.5 1.5 ல இருந்து 1 subtract பண்ணா அதே மாதிரி இங்க 0.5 இங்க இது ரெண்டையும் subtract பண்ணோம் 1.5 ல இருந்து 2 subtract பண்ணோம்னா minus 0.5 இங்க 1.5 ல இருந்து 1 subtract பண்ணா 0.5 இங்க minus 0.5 then 1.5 ல இருந்து 3 subtract பண்ணோம்னா minus 1.5. So okay இப்போ பார்த்தா அப்படின்னா இந்த டேர்ம்ல ஒரே ஒரு நெகட்டிவ் சைன் தான் இருக்கு. அப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி 2 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 10 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல மைனஸ் 7.5. சிமிலர்லி இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே கால்குலேட் பண்றோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நெகட்டிவ் சைன் இருக்கு. ஸோ அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் நமக்கு இந்த இடத்துல பிளஸ் ஆயிரும். ஸோ இப்போ மேலே இந்த 4 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி கீழே 6ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.625. தென் லாஸ்ட் இந்த டேர்ம்ஸ் பார்க்க போறோம். மொத்தமா இந்த இடத்துல நமக்கு இங்க என்ன ரெண்டு நெகட்டிவ் சைன் தான் இருக்கு. ஸோ இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் நமக்கு இந்த இடத்துல பிளஸ் ஆக தான் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 ஸோ இந்த 5 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி கீழே 4 3s are 12 12 2s are 24. ஸோ 24ஆல டிவைட் பண்ணும்போது 0.4687 மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் நமக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த 4 டேர்மையுமே ஆட் பண்ணி 7.5ஆல சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இங்க 423.59. ஸோ இப்போ therefore இது வந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல பிலோ 70 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது அப்ராக்சிமேட் பண்ணோம் அப்படின்னா 424. ஸோ நமக்கு வந்து வெறும்னா 17 கேட்கல, பிலோ 17 கேட்கல. கேட்ட கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிட்வீன் 60 and 70. ஸோ அப்போ பிலோ 60 வந்து நம்ம இங்கே எந்த இருக்குல்ல பிட்வீன் 60 and 70 இங்கே இருக்கும். ஸோ பிலோ 60 வந்து நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் 370. அது மாதிரி இங்கே பிலோ 70 நமக்கு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் 424. ஸோ அப்போ therefore between 60 and 70 தான் நம்ம கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ பிட்வீன் 60 and 70 அப்படின்னா பிலோ 70ல இருந்து பிலோ 60 சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ பிலோ 70 கூடிய வேல்யூ நமக்கு இங்க என்னன்னு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல 424. பிலோ 60 வந்து நமக்கு டேப்லர் காலம்ல இங்க 370ங்கிறது இருக்கு, அதை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஸோ 424ல இருந்து 370 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 54. ஸோ இப்போ therefore நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் 60 and 70 வெயிட்ல இருக்கிறவங்க வந்து 54.